பாடகி ஜானகி அம்மா இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய மருமகள் நள்ளிரவுல தூங்காம செய்த காரியத்தை பார்த்து ஜானகி அம்மாவோட பேத்தி ரொம்பவே பதட்டமாயிட்டாங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 88 வயசு ஆகியிருந்த ஜானகி அம்மா கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவு காரணமா வயது முதிர்ச்சி காரணமா காலமாயிட்டாங்க. அவங்களுடைய உடல் மைசூர்ல இருக்கக்கூடிய உறவினரோட சொந்த பண்ணை வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில 1957 வருஷம் திருமணமான ஜானகி அம்மா தன் கணவரை 1997 வருஷம் இழந்துட்டாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் தான் ஒரு ஆளு தனியா தன்னோட குடும்பத்தை மேனேஜ் பண்ணி வந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜானகி அம்மாவோட மகனும் திடீர்னு இறந்து போன விஷயம் அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துருச்சு. அதுல இருந்து அவங்கள மீண்டு வரவே முடியல. கடந்த ஒரு சில வருஷங்களாவே திரைத்துறையை விட்டு விலகிட்டாங்க. சரியா பாடல்கள் பாடுறதில்ல. எந்த விதமான பொது நிகழ்ச்சிகள்லையும் இசை நிகழ்ச்சிகளையும் அவங்க கலந்துக்கிறது கிடையாது. சென்னையில இருந்த அவங்க ஒரு வழியா அவங்களோட உறவினர்கள் மூலயமா மைசூர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க மைசூர்ல அவங்கள அவங்களுடைய மருமகளும் மகனும் பேத்தியும் தான் கவனிச்சிருக்காங்க. இப்ப மகன் இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய மருமகளும் பேத்தி அப்சராவும் தான் ஜானகி அம்மாவுக்கு முழு அரவணைப்பு கொடுத்து அன்பை கொடுத்து பாதுகாத்து காத்திருக்காங்க. சொல்ல போனா என்னதான் டாக்டர்ஸ் அப்பப்போ உடல்நிலை மாற்றம் ஏற்படுது, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க மனசை தளர விடாம எவ்வளோ வெளிநாட்டு சிகிச்சைகள்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மரணத்தை தள்ளி போட முடியுமோ அதை தள்ளி போட்டிருக்காங்க. இரவு நேரங்களில் கொஞ்சம் கூட தூக்கத்தை பார்க்காம தன்னோட மாமியார் ஜானகி அம்மாவுக்காக மருமகள் தான் தூக்கத்தை விட்டுட்டு பல விஷயம் செஞ்சுருக்காங்க. நள்ளிரவு நேரங்களில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்டாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரான டைம் கொடுக்கறது. சில நேரங்களில் அவங்களுக்கு மிட் நைட் நேரங்களில் ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லை அவசரமாக தண்ணி குடிக்கணும், இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தான் தூக்கத்தை பார்க்காம பணியாட்களை எதிர்பார்க்காம தான் கூட இருந்து பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாமியார் யாருக்குமே கிடைக்காது. எவ்வளோ பேர் புகழ் வாங்கிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்த்து வச்ச சொத்து அவங்க பாடின பாடல்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஜானகி அம்மாவோட மருமகள் கூட இறுதிச்சடங்குகள் ரொம்ப எமோஷனாக பேசியிருந்தாங்க. இப்போ ஜானகி அம்மா இறந்து போனதுக்கு பிறகு அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த அறையில் ஜானகி அம்மாவோட அந்த பெட்டை பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஜானகி அம்மா நினைவுகள் அவங்க மருமகளுக்கு வந்துக்கிட்டே இருக்குதான். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் தன்னோட கணவர் அவங்க இறந்தாங்க. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா தன்னோட பொண்ணு இவங்க 2 பேருமே தனக்கு அரவணைப்பாகவும் ஆறுதலாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஜானகி அம்மா தன்னோட மாமியார் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த துக்க செய்தியிலேருந்து மனவேதனையிலேருந்து அவங்களால வெளில வரவே முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இரவு நேரங்களில் தூங்க முடியாமல். ஏன்னா எந்த இரவு நேரங்களில் அவங்க கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வேணும், மருந்து கொடுக்கணும், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், ஒரு அன்பு கடந்த ஒரு 3 நாட்களாக அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற வேதனையில் ரொம்பவே சோகத்தில் மூழ்கி தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜானகி அம்மாவோட பேத்தி அப்சரா இருக்காங்களே, அவங்க தன்னோட அம்மாவை சமாதானப்படுத்தி பாட்டி நம்ம கூட தான் இருக்காங்க, நீ கவலைப்படாதம்மா, பாட்டி நீ நல்லா பார்த்துக்கிட்ட, பாட்டிக்கு நீ எந்த குறையும் வைக்கலங்கிற மாதிரி அவங்க மனசை தேத்தி ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கலாங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.